காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அழைத்து வரச் சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. ஸ்ரீமத் ராமானுஜரும் அவருடைய அன்பர்களும் அந்த வார்த்தைகளை செவிமடுக்கின்றார்கள். கிருஷ்ண பக்தர்களை பற்றியும் ராமனின் அன்பர்களை பற்றியும் இப்படியெல்லாம் நான் பக்தி செலுத்தினேனா என்ன, இப்படியெல்லாம் நான் அன்பு வைத்தேனா என்ன என்று கூறிக்கொண்டே வருகின்றாள். இப்பொழுது 39வது வரியை பார்க்க இருக்கின்றோம். அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போல என்று கூறுகின்றாள். இது ராமாயணத்தோடு தொடர்புடைய நிகழ்வு. விஸ்வாக குல வம்சத்தினருக்கு குலகுருவாக விளங்கியவர் வசிஷ்டர். மிகப்பெரிய தபஸ்வி. படைப்பு கடவுளான பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களிலே ஒருவர். இவர் தவத்தில் மேம்பட்டவர். இவர் வாக்கு உரைத்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும், பொய்யாக போகாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய முனிவராக திகழ்ந்தவர். இவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையை அலங்கரிக்கின்றார் குலகுருவாக. அப்பொழுது ஒரு நாள் விஸ்வாமித்ர மகரிஷி உள்ளே நுழைகின்றார். அப்பொழுது கொஞ்சம் மனம் துணுக்கென்றது தசரத சக்கரவர்த்திக்கு. அவர் வந்தார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நிகழ்வை தொடர்புடையதாகத்தான் இருக்கும். ஏதாவது உதவி கேட்டு வருவார். இல்லை என்று சொன்னால் கோபித்துக் கொள்ளுவார். இதனால் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது தசரத சக்கரவர்த்திக்கு. ஆனா பாருங்க, கரெக்டா கேட்டுவிட்டார் விஸ்வாமித்ர மகரிஷி. ஐயா, நான் யாகம் செய்ய வேண்டும். வேள்வியை காத்திட உம்முடைய மூத்த புதல்வர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு தேவையாக இருக்கின்றது அப்படின்னு. இவர் எதை நினைச்சுக்கிட்டு பயந்தாரோ அதை கேட்டு விட்டார். தசரத சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் நிலைமை பரிதாபகரமானதாகத்தான் இருந்தது. ஏன்னா அவர் அளவுக்கு அதிகமான செல்வத்தை கேட்டிருந்தால் கொடுத்து விடலாம், இல்லை தம்மையே வேள்வியை காத்திட கூப்பிட்டிருந்தாலும் கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய உயிரினும் மேலான யாரை பிரிந்தால் நமக்கு துன்பம் நேரிடுமோ, யாருடைய முகத்தை பார்க்காவிட்டால் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குமோ, அந்த மூத்த புதல்வரை கேட்கின்றார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அனுப்ப மனது சமாதானம் ஆகவில்லை. கொஞ்சம் யோசிக்கின்றாராம். விஸ்வாமித்ரர் சொல்றாரு, அகம் வேத்மின்னு சொல்றாரு. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னுடைய மூத்த புதல்வர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவர் யாரு? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரம் அல்லவாக. நீ நினைக்கிறா போல அவர் சாதாரண மானிட குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் கேட்டா நீ அவரை அனுப்ப மாட்டேன்னு சொல்றியே. அவருடைய பராக்கிரமம் எனக்கு தெரியும் அல்லவா? அவரை அனுப்பி வையும் என்று கேட்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கின்றார் விஸ்வாமித்ர மகரிஷி. உன்னுடைய அரசவையிலே குலகுருவாக திகழ்கின்றார் அல்லவா ஸ்ரீ வசிஷ்டர், அவரிடம் வேண்டுமானால் கேட்டுப்பாரேன். அவருடைய பராக்கிரமத்தை சொல்லுவார், ஸ்ரீராமருடைய பிரபாவம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. வசிஷ்டர் போன்ற மகா தபஸ்விகள் ஒருபொழுதும் பொய்யை உரைக்க மாட்டார்கள். அப்படி பொய் உரைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தவத்தினுடைய வலிமை குன்றிவிடும். நீ வேண்டுமானால் வசிஷ்டருடைய அனுமதியின் பேரில், அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வேண்டுமானால் என்னிடம் அனுப்பி வையும் என்று கேட்கின்றாராம் விஸ்வாமித்ர மகரிஷி. அப்பொழுது பார்க்கின்றார் வசிஷ்டர், ஏன்னா இப்பொழுது பொறுப்பு அவருடையதாகிவிட்டது. அவர் பொய் உரைக்க மாட்டார் என்று வேறு சொல்லிவிட்டார். அப்போ வசிஷ்டர் வாயை திறந்து சொல்கின்றாராம், யோசிக்காதே அப்பா, அனுப்பி வையும் அப்படின்னு சொல்றாராம். இதைத்தான் சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை தான். ஆனால் எவ்வளவு அலாதியாக, எவ்வளவு சாமர்த்தியமாக, அழகழகாக, அடுக்கடுக்காக, வரி வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் இப்படியெல்லாம் பக்தி செலுத்தினேனா என்பதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமற உறுதியானதாக, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பக்தி. என்னுடைய தெய்வம் என்னை கைவிடாது என்ற உறுதி இருக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் பக்தி, இதற்கு பெயர்தான் சரணாகதி. இப்படி சரணாகதி தத்துவத்தை உணர்த்துகின்ற அதே வேளையிலே ராமருடைய பிரபாவம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட அசாத்தியமான வீழ்த்திறமை அவருடையது.
இவரிடம் அனுப்பி வைத்தால் உன்னுடைய ராமனுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது. அவர் பார்த்துக் கொள்வார், அவர் கவனித்துக் கொள்வார். ஒரு சிறிதும் நீ கலங்க வேண்டாம், வருந்த வேண்டாம், தைரியமாக நீ அனுப்பி வைக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை அவ்வளவு அழகாக சொல்கின்றார் வசிஷ்டர். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கின்றால் 39வது வரியிலே. கலங்க வேண்டாம், தைரியமாக நீ அனுப்பி வைக்கலாம், அவரை நம்பி என்ற அற்புதமான வார்த்தையை சொல்கின்றார். எத்தனை ஒரு உறுதியானதான எண்ணம் இருக்க வேண்டும். ராமருக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது என்பதை பற்றிய எண்ணம். இதைத்தான் சொல்கின்றார். இப்பொழுது நாம இந்த 39வது வரியை பார்த்து விட்டோம். வசிஷ்டரினுடைய உண்மை வாக்கு. அவர் பொய்யே உரைக்காதவர், சத்தியம் மட்டுமே சொல்பவர். அவருடைய தவ வலிமை அப்படிப்பட்டது. அவருடைய பரிந்துரையின் பேரிலே தசரத சக்கரவர்த்திக்கு இருந்த கொஞ்ச சந்தேகமும் நிவர்த்தியாகிவிட்டது. தம்முடைய குலகுருவான வசிஷ்டரை கூறிவிட்டார், தைரியமாக அனுப்பிவை என்ற ஒற்றை வார்த்தை. இந்த ஒன்றின் மீது நம்பிக்கை வைத்து அவர் என்ன பண்றார்? தசரத சக்கரவர்த்தி மனமு வந்து அனுப்பி வைக்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை. மற்றும் கூடவே இளவலான லக்ஷ்மணனும் உடன் செல்கின்றான் காட்டிற்கு யாகத்தை காத்திட, விஸ்வாமித்ரா நடத்துகின்ற யாகத்தை காத்திட. இப்படி இந்த நிகழ்வை தொடர்புபடுத்தி சொல்லிவிட்டால் அடுத்தவர் என்ன சொல்ல போகின்றால் அது யாரை பற்றியது என்பதை பற்றிய பதிவை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் நம்முடைய மனத்தை வைத்துக் கொண்டிருப்போமாக மற்றும் ஸ்ரீ ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்போமாக. அடுத்த பதிவிலே சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.